12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒருத்தக்கே படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 25க்கு 25 அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே, 5 மார்க்கில் 5 மார்க் செக்ஷனில் 25க்கு 25 அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ எனக்கு எல்லாத்தையும் க்ளீனாக படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா இது வரைக்கும் கேட்டது கிடையாது, ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுதான் வந்து ஜீன் மேப்பிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரொடக்ட் ஈகோ சிஸ்டம். இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாம் ஸ்கிப் படிச்சு வச்சுக்காங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ படிச்சு வச்சுக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்காங்க. இல்லைனா பிடிஎஃப் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்காங்க. ஓகே, இது வந்து பயோபாட்னி 5 மார்க்ஸு. ஸோ என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு பார்ப்போமா? எத்தனை லெசன்னு சொல்கிறேன் முடிஞ்சா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனு, செகண்ட் வந்து 5th லெசனு. ப்ரொடக்ட் ஈகோ சிஸ்டம் வந்து 7th 8th தெரில பார்த்துக்காங்க. ராமு சோமு 2 farmers கல்டிவேட்டடு. ஸோ இது எந்த லெசன்னே தெரில பார்த்துக்காங்க. ஓகே, இதை பற்றி பார்த்துக்காங்க எந்த லெசன்னு. ஓகே, அப்புறம் வந்து இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷனு கன்ஃபார்மாக கேட்பான் இந்த வாட்டி. பயோடெக்னாலஜி கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. வாட்டர் எசென்சியல் கன்ஃபார்மாக கேட்பான். அடுத்து இது பாருங்கள், இந்த கொஸ்டின் வித்தியாசமாக கேட்டிருக்கேன் பாருங்கள். இது அந்த வாட்டி 5 மார்க் ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் வேரி சோஜிடேட்டர் 3 uses. ஸோ ஈஸியாக இருக்குது ஆனால் படிக்கிறதுக்கு, ஆனால் அது கேட்க சான்ஸ் அதிகம். ஓகே, இதான் வந்து மைக்ரோஸ்போராஜிஸ்ஸு, டாமினன்ட் எப்ஸ்டாட்டிஸு, பிளான்டிசோ கல்ச்சரு, டைப்ஸ் ஆஃப் சசசனு, பார்த்தனோகிராஃபி, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்டிசோ கல்ச்சர், கிங் ஆஃப் டியூனா ஸ்பீசிஸு, அனிமோஃபிலஸ் பிளான்ஸ் இன்சைட் கொஸ்டின் படிச்சுக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, ஃபுட் வெப் இன்சைட் கொஸ்டின் படிச்சுக்காங்க. ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அட்வான்டேஜஸ் இன்சைட் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மொபைல் புக் பேக், செல் ப்ரோட்டீன் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இன்சைட் கொஸ்டின் படிச்சுக்காங்க. இதுதான் வாட்டர் கிரைசிஸ் 2 times ரிப்பீட்டட். ஸோ இங்கே ஆர்டர் ரிப்பீட் ஆகிருந்த ஒரு வாட்டி. அப்புறம் மில்லட்ஸ் டைப்ஸ் புக் பேக். ஓகே, அடுத்து பயோ சுவாலஜியில் பார்க்கலாம். இன்சைட் எவ்வளோ இருக்குது புக் பை 5 மார்க் பார்ப்போம். ஓகே, ஸோ பயோ சுவாலஜி பொறுத்தளவுக்கு 5 மார்க் பார்க்கும்போது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ மெத்தடாய்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன்ஸ் தான் அப்படி கேட்டிருக்கான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் தி எவல்யூஷனரி பாத் ஆஃப் மேன். இந்த ஒரு கொஸ்டின் வந்தால் படிச்சுக்காங்க. இந்த ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் அதிகம், ரொம்ப அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி நேச்சுரலிட்டி மார்டாலிட்டி எழுதிடுவீங்க. அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் இன் த ஃபீல்டு. ஓகே, அடுத்தது மல்டிபிள் அட்லஸ் டிஸ்கிரிப் இன்கிரிடியன்ஸு. ஸோ இதில் வந்து மல்டிபிள் அட்லஸ் வந்து டிஸ்கிரிப் இன்கிரிடியன்ஸ் வேண்டாம். ஸோ இந்த ஒரு 5 மார்க் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க, கேட்க சான்ஸ் கம்மி. ஸோ அப்புறம் டிஎன்ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ தேவையில்ல, ஸ்கிப் பண்ணுறேங்க. அப்புறம் இம்யூனாலஜி சர்வலன்ஸ் எஃபெக்டிவ் கேன்சர் சுட் நாட் பி ரெக்கவர் பார்த்துக்காங்க. அடுத்து விஆர் பொல்யூட்டிங் வாட்டர் ரிசோர்ஸஸ் வாட் இஸ் பை கான்சிக்வன்சஸ் பார்த்து வச்சுக்காங்க. ஃபெர்டிலைசேஷன் ப்ரிவென்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் பார்த்துக்கோங்க. லேக் ஆப்ரன் மாடல் பார்த்துக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமனோகுளோபின் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பாருங்கள். ஹியூமனோம் பாருங்கள். ஹெச்பி பாருங்கள். சைலண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ 2 times ரிப்பீட்டட். ஓகே, அதான் இம்யூனோகுளோபின் பார்த்து வச்சுக்காங்க. ரேடியாக்டிவ் வேஸ்ட் இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து காரியோடோபிக் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் மெடிக்கல் வேஸ்ட் கேட்க சான்ஸ் அதிகம். மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல். ஸோ அதே கொஸ்டின் தான். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கோல்ஸ்னு கேட்பா, அப்ளிகேஷனும் கேட்பான். ஸோ 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ 2 பார்த்து வச்சுக்கோங்க. 2 வேறு கொஸ்டின். அப்புறம் இந்த கொஸ்டின் சைடு இந்த வாட்டி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வாட் இஸ் ஆர்ட் அப்படிங்கிறது. ஓகே, படித்து வச்சுக்காங்க. இதுதான் வந்து டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் படித்து வச்சுக்காங்க. அப்புறம் டார்வினிசம் அப்ஜெக்டிவ்ஸ் படித்து வச்சுக்காங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இந்த வாட்டி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் வரப்போகுது. அப்புறம் மென்ஷன் த ரிசோர்ஸஸ் ஃபார் த ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் ட்ராபிக்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் வேண்டாம், ஸ்கிப் இட் பண்ணுறேங்க. அந்த கொஸ்டினை வேண்டாம். ஓகே, ஸோ பார்த்துக்காங்க, எல்லாம் படிங்க. இதோட பிடிஎஃப் நான் முடிஞ்சால் கமெண்ட்டில் வைக்கிறேன், கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.